ரைட் கவனிங்க. ஓகே, இந்த இனி ஒவ்வொரு பாடமா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல 3 பாடம் போட்டிருப்பேன். இப்ப வெள்ளி என்று சொன்னால் அதுல இன்றைக்கு ஏத்திர கணித ஒளியியல், நாளைக்கு உங்களுக்கு வெப்பம் இருக்கும், நாளாண்டைக்கு மார்னிங், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கிளாஸ் இருக்காது, மார்னிங் தான் கிளாஸ் இருக்கும். அதுல ஓட்டமின்னியல் சொல்லுவேன். ரைட். இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு இப்போ கேத்திர கணித ஒளியியல் சொல்லுவேன். சேம் டைம் நீங்கள் அதுக்குரிய அந்த பாஸ் பேப்பர் கேள்வியை செய்திருக்கோம். கடைசி 2024 இருந்து ரைட் 2021 வரைக்கும் இருக்கிற பாஸ் பேப்பர் கேள்வியை நீங்கள் செய்திருக்க வேண்டும். ரைட், அதாவது யூனிட் வைஸாக தான் சொல்றது. ரைட், யூனிட் வைஸாக யூனிட் வைஸாக செய்திருக்க வேணும். நீங்கள் அதை முன்னுக்கே செய்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா. ரைட், நான் நோட்ஸ் தான் இதில் உங்களுக்கு மெயின் பண்ணுவேன். நீங்கள் அதில் குறிப்பிட்ட அந்த பாஸ் பேப்பர் கேள்வி வரைக்கும் அந்த பாஸ் பேப்பர் கேள்வி செய்வேன். ரைட். ஓகே, முதலாவது போடுங்க. அதுக்கு நீங்கள் கொப்பி என்று சோட்டா வச்சிருந்தீங்கன்னா நல்லா. கேத்திர கணித ஒளியியல் போடுவீங்க. கேத்திர கணித ஒளியியல். ரைட். இப்போ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது ஆடிகள். ஆடிகளில் நாங்கள் 2 வகையான ஆடிகள் பார்ப்போம். ஒன்று தளவாடி, மற்றது கோள ஆடி அல்லது வளைவு ஆடி என்று சொல்லலாம். ரெண்டாவதாக பார்ப்போம். அடுத்ததாக இந்த ஆடியில 2 வகை இருக்கு. ஒன்று குழிவாடி, மற்றது குவிவாடி. அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்ததாக பார்க்கறது ஒளி தெறிப்பு. அதுக்குள்ளதான் இந்த ரெண்டையும் பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒளி முறிவு. ஒளி முறிவு என்று சொன்னால் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போகக்குள்ள அந்த ஒளிக்கதிரினுடைய பாதையில் ஏற்படுகிற விலகல். ரைட். அந்த ஒளி முறிவு என்று சொன்னால் அது எதில் ஏற்படும்? வில்லைகளில் ஏற்படும். ரைட். அதில் குழிவாடி, குவிவில்லை, குழிவில்லையை பற்றி பார்ப்போம். அதுக்கு பிறகு இந்த பாடத்துல அதாவது இந்த ஒளி முறிவு காரணமாக வார தோற்றப்பாடு தான் முழு அகத்தெரிப்பு அவதி கோணம். ரைட். அந்த விஷயம் இந்த இவ்வளவு தான் இந்த பாடத்துல இருக்கு. ரைட். இதுல முதலாவது ஆடிகள். ரைட். ஆடிகள் என்று சொல்லிக்கல அது 2ஆக பிரிக்கலாம். ஒன்று தளவாடி. ரைட். மற்ற எது பார்த்தோம் என்று சொன்னால் வளைவாடி. ரைட். தளவாடி என்று சொல்லிக்கல அவருடைய தளம் ஒரு நிலைக்குத்தான தளத்துல ஒரு சீராக இருக்கும். ரைட். அப்ப தளவாடி என்று சொன்னால் ஒரு தளவாடியை பற்றி உங்களுக்கு கேட்கலாம். ஒரு தளவாடியில் பிம்பம் தோன்றுவதற்கான கதிர்ப்படம். ரைட். அப்ப ஒரு தளவாடி இருக்குது. இந்த கோடு கோடாக்குற உங்களுக்கு தெரியும். இது தளவாடியில் என்ன? இது ரசப்பூச்சு. ரைட். இப்போ ஒரு தளவாடிக்கு முன்னால ஒரு பொருள் ஒன்று இருக்கு. ரைட். இந்த தளவாடியில இந்த பொருளுக்கும் இந்த தளவாடிக்கும் இடையிலான தூரம் பொருட்தூரம் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப தளவாடியிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பொருள்ல இருந்து தளவாடிக்கு கதிர் வரும். ஆனா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஒரு கதிர்படம் கீறணும் என்று சொன்னால் 2 கோடுகள் மினிமம் எங்களுக்கு நாங்கள் இதுல இருந்து இவருக்கு நாங்கள் மினிமம் 2 கோடுகளாவது எடுக்க வேண்டும். இது கதிர்படம் கீறுவதற்கான ஒரு அவசியமான ஒன்று. ரைட். காணல. ரைட். இப்ப தளவாடியில இதுல ஒரு புள்ளி பொருளாகவும் எடுக்கலாம். நீங்கள் என்ன ஒரு மெழுகுவர்த்தி அப்படியும் எடுக்கலாம். ரைட். இப்ப இதுல நான் இருக்கிற இந்த புள்ளி பொருள் இந்த கண்ணுக்கு தெரியும். இந்த பிம்பங்களை பொறுத்த வரைக்கும் 2 வகையான பிம்பம் இருக்கு. ஒன்று மாய பிம்பம், அடுத்தது மெய் பிம்பம். மாய பிம்பம் என்று சொல்றது நாங்கள் கண்ணால நேரடியாக பார்த்தால் அதை சொல்லுவோம் மாய பிம்பம் என்று சொல்லுவோம். ரைட். அடுத்தது மெய் பிம்பம் என்று சொல்லப்படுறது நாங்க கண்ணால பார்க்க இயலாது. அதை திரையில தான் பார்க்கலாம். திரை என்று சொல்ல ஒரு A4 சீட்டோ அல்லது ஒரு வெள்ளைத்தாளோ ஏதாவது ஒரு வெள்ளை துணியோ வச்சு பார்க்கறது தான் திரையில பெறலாம். அதுவும் ரசப்பூச்சுக்கு உள்ள ஒரு பிம்பம். இப்ப ஆடி என்று சொன்னால் இதுல ரசப்பூச்சி இருக்கு. அப்ப ரசப்பூச்சுக்கு உள்ள ஒரு பிம்பம் தெரியுது என்றால் அதை நாங்க கண்ணால நேரடியா பார்க்கலாம். ரசப்பூச்சுக்கு இந்த பக்கம் தெரிஞ்சாதான் எங்களுக்கு பார்க்க இயலாது.
இந்த ரசப்பூச்சுக்கு உள்ளுக்கு ஒரு பிம்பத்தை நாங்கள் பார்க்கையில எலுமென்று சொன்னால் அது என்னவா இருக்கும்? கூடுதலாக மாய பிம்பமாக இருக்கும். ரைட் ரைட். அப்போ ஒரு தளவாடி என்றால் அதுல என்ன நடக்கும்? ஒளி தெறிப்பு நடக்கும். அப்ப இந்த ரெண்டு தூரத்தையும் நான் சொன்னா பொருட்தூரம். அப்ப ஒளி ஒன்று இப்ப இதுல வந்து இந்த அம்புக்குறி வந்து இதுல இருக்கிற இப்ப இதுல வந்து ஒளி வந்து பட்டு என்ன செய்யணும்? சேம் டைம் தெறிக்கணும். படுகோணம் சமன் தெறிகோணத்துல என்ன செய்யும்? பட்டு இப்படி தெறிக்கும். அதே மாதிரி இவரும் இதுல வந்து பட்டு என்ன செய்வார்? படுகோணம் சமன் தெறிகோணம், இந்த கோணம் வந்து சமனாக இருக்கும். அதே மாதிரி இவரும் படுகோணம் சமன் தெறிகோணத்தில் என்ன செய்வார்? பட்டு இந்த திசையில தெறிக்கும். ஒரு ஆடியில தெறிக்கல. அப்ப இதை நாங்கள் இப்படி கீறின வேண்டாம். அதாவது என்ன பிம்பம் தானே. அப்ப பிம்பத்துக்கு இந்த புள்ளி பொருளுக்கு உள்ள ஆடிக்குள்ள வரைக்குள்ள நாங்கள் புள்ளி புள்ளி புள்ளியாக தான் குறிப்போம். இதை நாங்கள் குறிக்க இதுல வருவார் இவருடைய பிம்பம். ரைட். இது பொருள், இது பிம்பம். அப்ப ஆடி என்றால் அங்க என்ன கூடுதலாக நடக்கும்? ஒளி தெறிப்பு, பட்டு ஒளி தெறிக்கும். அப்ப இது பொருளாக இருக்கும், இது பிம்பமாக இருக்கும். அப்ப இந்த பிம்பத்தினுடைய இயல்புகள். அப்ப இந்த பிம்பத்தின் இயல்பு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பொருளும் பிம்பமும் ஒரே அளவு. அப்ப பிம்பம் வந்து பொருள் அளவானது. பொருளும் பிம்பமும் வந்து பார்த்தோம்னா ஒரே அளவானதாக இருக்கும். இந்த பொருட்தூரமும் பிம்பம் தோன்ற இந்த தூரமும் ஆடியில் எப்படி இருக்கும்? சமன். பொருட்தூரம் சமன் பிம்பத்தூரம். சொல்ல சொல்ல நோட் பண்ணணும், டைம் தர மாட்டேன். ரைட். விளங்கிக் கொள்ளணும். முதலாவது நீங்களா நோட் பண்ணி கொண்டு போகணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொருளும் நிமிர்ந்திருக்கு, இவரும் எப்படி இருக்கிறார்? நிமிர்ந்தது. அடுத்த பிம்பம் எப்படியான பிம்பம்? ரைட். கண்ணால நாங்கள் நேரடியாக பார்ப்போம். நீங்க இப்ப உங்களோட பிம்பத்தை தளவாடியில இருந்து சரிங்க, ஏதாவது திரை வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியா பார்க்கிறோம். அப்ப அந்த பிம்பத்தை சொல்றது மாய பிம்பம். அந்த பிம்பம் எப்படிப்பட்டது? மாய பிம்பம். அடுத்தது நாங்கள் பொருள் வழக்கையை தூக்கினா அங்க இடக்கை தூக்கப்படும். அப்ப அதை என்னன்னு சொல்லுவோம்? பக்க நேர்மாறல் என்று சொல்லுவோம். ரைட். இது வந்து பக்க நேர்மாறல். ரைட். ஒரு ஆடியில தளவாடியில பிம்பம் தோன்றுவதற்கான கதிர்ப்படம் ஒரு சாதாரண கேள்வி கேட்கலாம். ரைட். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ஆடியில வந்து தோன்றதுக்கான கதிர்ப்படத்தை கீறுவீங்க. எடுத்து ஒரு கீறிக்கணும். ஆகவே பிம்பம் நாங்கள் இங்கே இருந்தாலும் இந்த பொருட்பக்கம் இருந்தா பார்ப்போம் பிம்பத்தை. அவை கண் எங்க இருக்கும்? இந்த திசையில இருக்கு. ரைட். ஒரு தளவாடியில பிம்பம் தோன்றுவதற்கான கதிர்படம். இது வந்து ஒரே ஒரு படம் தான் இருக்குது. ஒரு கதிரிக்கொள்ளவும் ஒரு தளவாடியில சாதாரணமா பிம்பம் தோன்றுவதற்கான கதிர்படம். வார மாதம் இந்நேரம் எக்ஸாமா இருக்குமே. எக்ஸாமுக்கு முதல் நாளாக இருக்குமே. ரைட். கவனிங்க. அடுத்தது வந்து கோள ஆடி. ரைட். கோள ஆடிகள் என்று சொல்லி அளிக்கிறன. வளைவாடிகள் என்றேக்கல. வளைவாடிகளை நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று குவிவாடி, மற்றது வந்து பார்த்தோம்னால் குழிவாடி. ஒன்று குவிவாடி, மற்றது குழிவாடி. இந்த குவிவாடி என்று சொன்னால் இவற்றை பேசிக் கன்செப்ட் தெரியணும். குவிவாடி என்று சொல்றது இருக்கிற பொருளை இன்னும் சின்னனாக்க பயன்படுத்துவோம்.
ரைட். உதாரணத்துக்கு வாகனங்கள்ல பக்காடியாக பயன்படுத்தப்படுகிறது. சில கடைகள்ல பாதுகாப்பு தேவைகளுக்கு பயன்படுத்துறோம். ஏன்? அதாவது பெருசா இருக்கிறவர் சின்னனாக்கி காட்டுவார். இப்ப பின்னுக்கு எவ்வளவு பெரிய பொருட்கள் இருக்கலாம், அந்த பொருட்களை வந்து கண்ணாடியில பார்க்கணும்னா இதுல சின்னனாக்கி காட்டுவார். அதே மாதிரி பின்னுக்கு எவ்வளவு பெரிய வாகனம் வந்தாலும் நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட கண்ணால பார்க்க அந்த வாகனம் இந்த கண்ணாடிக்குள்ள தெரியுது. அப்ப குவிவாடி என்று சொன்னால் அவருடைய அடிப்படை வந்து ஒரு பொருளை சிறுத்து காட்டும், உருச்சிறுத்து காட்டும். தளவாடி உருப்பெருக்கத்தை காட்டாது, அவர் பொருளும் பிம்பமும் சமனானது. குவிவாடி உரு சிறுத்ததாக காட்டும். குழிவாடி என்ன நடக்கும், இருக்கிற பொருளை விட இன்னொருக்கா பெருப்பிச்சு காட்டும். இது உரு பெருத்ததாக காட்டும். ரைட். இதான் இது ரெண்டுடையுமே பேசிக் கன்செப்ட். இது உரு சிறுத்ததாக காட்டும், இது வந்து உரு பெருத்ததாக காட்டும். ரைட். இதுல முதலாவது உங்களுக்கு இந்த குவிவாடி குழிவாடி பயன்படுற சந்தர்ப்பம். அப்ப இது வந்து பார்த்தவன்னு சொன்னால் வாகனத்தினுடைய பக்காடியாகவும் மற்றொரு கடைகளில் பாதுகாப்பு தேவைகளுக்காகவும் கூட பயன்படுத்தும். குழிவாடி உருப்பெருத்து காட்டும். உதாரணத்துக்கு ஒரு பல் வைத்தியர் வந்து பல்ல வந்து பார்க்கணும் என்று சொன்னால் என்ன உருப்பெருத்து பார்க்கணும், அந்த பல்லில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு. அதே மாதிரி இப்போ ஒரு சவராடியாக இப்போ முகங்கள்ல இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் என்று பார்க்கறதுக்கு சவராடியாக பயன்படும் குழிவாடி. ரைட். இனி சொல்லிக்கலாம் அந்த பயன்களை எழுதிக்கொள்ளும் அவன். ரைட், கவனிங்களா. இனி உங்களுக்கு அடுத்த விஷயம் தெரியணும். நாங்கள் குழிவாடி, ஒரு குழிவாடியில என்ன ஒளித்தெரிப்பு நடக்க போகுது, இந்த ஒளித்தெரிப்புல நடைபெறுகின்ற பேசிக். உங்களுக்கு ஒளித்தெரிப்புன்னா என்னென்று தெரியும் தானே, ஒளித்தெரிப்பினுடைய விதிகள். நாங்கள் ஆடிகள் பார்க்கணும்னாலே அங்கே நடக்க போறது ஒளித்தெரிப்பு. ஒளி வந்து என்ன நடக்குது, பட்டு தெறிப்படையுது. ஏன்னா இது வந்து படுகிறவர் படுகதிர் என்று சொல்லுவோம். ஏன்னா இவரோட இவர் செவ்வன், இவரோட அமைக்கிறது படுகோணம். பிறகு வந்து பட்டு தெரிச்சு போனால் அது தெறிகதிர், இது அமைக்கிறது தெறிகோணம். ஏன்னா இந்த ஒளித்தெரிப்புன்ற விதிகள்ல வந்து பார்த்தோம்னால் இந்த படுகதிர் தெறிகதிர் படுபுள்ளியில் உள்ள செவ்வன் இந்த மூன்றும் ஒரே தளத்தில் இருக்கும் முதலாவது. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் இந்த படுகோணமும் தெறிகோணமும் எப்படி இருக்கணும், சமனாக இருக்கும். ரைட். இது ஒளித்தெரிப்புன்ற விதி. ஒளி முறிவின்ற விதி தான் கொஞ்சம் வித்தியாசம், அதுல ரெண்டாவது விஷயம். மற்றும்படி ஒளித்தெரிப்புன்னு சொல்லிக்க படுகதிர் தெறிகதிர் செவ்வன் ஒரே தளம், படுகோணமும் தெறிகோணமும் என்னது சமனாக இருக்கும். ரைட். இதுல முதலாவது போடுவீங்க என்னது, குழிவாடி. இந்த குழிவாடி வந்து பார்த்தோம்னு சொன்னான், இந்த குழிவாடியில எங்கெங்க வைக்கல எப்படி எப்படியான பிம்பங்கள் தோன்ற போகுது, அதன் அடிப்படை ஒளித்தெரிப்பு நடைபெறுவதற்கான அடிப்படை. ஒரு குழிவாடி என்று சொல்லிக்க அவருடைய தெறி மேற்பரப்பு வளைவாக இருக்கும். ஏன்னா பட்டு கதிர் தெரிக்க போறது இப்படி, அப்ப இவர் எப்படி இருப்பார், வளைவாக இருப்பார். ரைட். இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், என்னது, இந்த நடுவுல இருக்கிறத சொல்லுவோம் ஒரு ஆடியில, இந்த இவரை சொல்றது தலைமை அச்சு என்று சொல்றது. இதை சொல்லுவோம் தலைமை அச்சு. ரைட். அல்லது தலைமை அச்சு அல்லது முதன்மை அச்சு என்று சொல்லுவோம். ரைட். ஒரு ஆடியில அதை என்னன்னு சொல்றது தலைமை அச்சு அல்லது முதன்மை அச்சு என்று சொல்லுவோம். இந்த ஆடியில இவடத்துல இருக்கிறவர், ரைட், இந்த தலைமை அச்சும் ஆடியும் இணைகிற இடத்துல இருக்கிற இந்த புள்ளியை சொல்றது முனைவு, போலன்னு சொல்லுவோம். என்னது, இந்த தலைமை அச்சும் இந்த ஆடியும் இணைகிற இந்த இடத்துல இருக்கிறது முனைவு. இந்த தலைமை அச்சு இந்த ஒரு வட்டமாக இவரை கருதினம் என்றால் இதுல நடுவுல இருக்கிறத சொல்றது வளைவு மையம், அதாவது 2F என்று எடுத்துக்கொள்ளலாம். வளைவு மையம் நாங்கள் C என்று குறிப்போம், முனைவை சொல்றது P என்று சொல்லுவோம். ரைட். முதலாவது இந்த பகுதிகள் ஒரு ஆடியில நடுவுல இருந்தால் முனைவு, வில்லையில நடுவுல இருந்தால், இப்ப ஒரு குவிவு வில்லையோ அல்லது ஒரு குழிவு வில்லையோ நடுவுல இருந்தால் அதை சொல்றது ஒளியியல் மையம். ரைட். பகுதிகள் தெரிஞ்சிருக்கும். இதுல இருந்தால் அது முனைவு,
வில்லையில இருந்தால் அதை சொல்றது ஒளியியல் மையம். ரைட். இப்போ ஒரு குழிவாடிய ஆரம்பத்தில் எடுத்தோம்னா அதுல நடக்கிற ஒளித்தெரிப்புகள், ரைட், ஒளித்தெரிப்பு விதிகள் என்று போடுவீங்க. குழிவாடியில நடைபெறுகிற ஒளித்தெரிப்பு விதி. அப்போ ஒரு தலைமையேற்று தலைமையேற்று முதலாவது ஆரம்பத்தில் இருக்கும். அது முனைவினூடாக வந்தால் பட்டு அதே திசையில இப்படி தெரிக்கும், அப்படியே தெரிக்கும். அப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா படுகதிரும் இப்படி வர, ரைட், பிறகு பட்டு தெரிக்கிற தெரிகதிரும் என்ன செய்யற அதே திசையில அப்படியே தெரிக்கிற, ரைட். அப்ப இங்க இந்த படுகோணம் தெரிகோணம் எல்லாம் எப்படி இருக்குது? படுகிற கோணமும் இல்லை, தெரிகோணமும் இல்லை, பூச்சியம், ரைட். படுகோணம் அதே இந்த நடு மையத்திலேயே படுகிறது, திருப்பி தெரிகோணமும் அதே இதுல இருந்து தெரிச்சு போகும். அப்ப பூச்சியம் இந்த இதுல கேட்கலாம். அடுத்த இரண்டாவது ஒளித்தெரிப்பு விதி பார்த்தோம் என்றால், குழிவாடியில தலைமையேற்று இருப்பார், அவர் பட்டு தெரிக்கும். இந்த தலைமையேற்றுக்கு சமாந்தரமாக வருகின்ற ஒளிக்கதிர் என்ன செய்யும்? குவியத்தினூடாக ஒளித்தெரிப்படை. இது அதுல நடைபெறுகிற இரண்டாவது ஒளித்தெரிப்பு விதி. அடுத்த மூன்றாவது பார்த்தோம்னா, இதுக்கு எதிர்மறையான குழிவாடியில தலைமையேற்றிருக்கும் பட்டு தெரிக்கும். இந்த குவியத்தினூடாக ஒரு குவியத்தினூடாக வரும் கதிர் தலைமையேற்றுக்கு என்ன செய்யும்? சமாந்தரமாக போகும். தலைமையேற்றுக்கு சமாந்தரமாக வாரவர் குவியத்தினூடாக போகும், குவியத்தினூடாக வாரது தலைமையேற்றுக்கு சமாந்தரமாக செல்லும். ரைட். அடுத்த நான்காவது, ஏனென்றா இதை வச்சுக்கொண்டுதான் நாங்க கதிர்படம் கூற போறோம். சொல்ல சொல்ல நீங்க தான் கீறிக்கொண்டு போகணும். அடுத்த நாலாவது பார்த்தோம் என்றால், ஒரு தலைமையேற்றுக்கு சமாந்தரமாவார கதிர் என்ன முதல் குவியத்தினூடாக போனது, அடுத்தது குவியத்தினூடாக வரும் கதிர் தலைமையேற்றுக்கு சமாந்தரமாக போனது, அடுத்தது வளைவு மையம். சொன்னா நடுவுல இருக்கிற வரிவர்ல வளைவு மையத்தினூடாக வார ஒரு கதிராக இருந்தால் அவரும் பட்டு என்ன செய்வார்? திருப்பி அதே திசையில திருப்படைஞ்சு போவார். ஒரு வளைவு மையத்துல படுறார், பட்டு ஒரு ஆடியில படுறவர் திருப்பி என்ன செய்வார்? அதே திசையில பட்டு மீண்டும் திருப்படைஞ்சு போவார். ரைட். அடுத்த அஞ்சாவது, ரைட், என்ன? ஒரு தலைமையேச்சுக்கு சாதாரணமா இருக்கும். ஒரு படுகதிர் இப்படி வந்தால் படுகதிர் சமன் தெரிகதிர்ல என்ன செய்யும்? பட்டு தெரிப்படையும். இது படுகோணமாக இருக்கும், இது தெரிகோணமாக இருக்கும். இது என்ன? ஒளித்தெரிப்பு விதிகள், ஒரு குழிவாடியில நடைபெறுகிற ஒளித்தெரிப்பு விதிகள். ரைட். இதை நோட் பண்ணி இருக்கணுமே. இதை ஒரு கக்குராட்டிக்கு இருங்க. இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் அங்கால கதிர்படம் கூறப்போறோம். இது குழிவாடியில் நடைபெறுகிற அடிப்படை ஒளித்தெரிப்பு விதிகள், ஒரு குழிவாடியில நடைபெறுறத. இதெல்லாம் நோட் பண்ணணும்டா. ரைட். அடுத்தது கவனிங்க. இனி குழிவாடியில் நடைபெறும், ரைட், கதிர்படம். அதாவது குழிவாடியில் ஒரு பொருளை வைக்கும் போது, அதாவது குழிவாடியில் மெய்ப்பொருளுக்கான பிம்பம் தோன்றும் விதங்கள். சொல்ல சொல்ல கீறிடும், டைம் தரையிலாது.
ரைட். ஒரு குழிவாடியில வந்து ஒரு மெய்ப்பொருளுக்கான கதிர்ப்படம். ஒரு மெய்ப்பொருள் என்று சொன்னால் இப்ப மெய்ப்பொருள்னா நீங்க ஒண்ணுமே குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மெய்விம்பம் ஓகே. மெய்விம்பம் என்று சொல்லப்படுறது மாய பிம்பத்துக்கு எதிரான அது வளமையா கேள்விப்பட்டது. அப்ப மெய்விம்பம் என்றா என்ன? நாங்கள் கண்ணால பார்க்க இயலாது திரையில பார்க்கிற பிம்பம். அதாவது நேரடியா கண்ணால பார்க்க முடியாது உண்மை பிம்பம். அப்ப மெய்ப்பொருள் என்றால் என்ன? சில நேரத்துல அப்படி வாரது. இப்ப கேள்விகள் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்ன? நாங்க எங்களுக்கு முன்னுக்கு வைக்கிற பொருள். ரைட். நீங்க ஏ லெவல் போனால் மாய பொருள் என்றும் ஒன்று படிப்பீங்க. ரைட். அது எதிர்மறையா வரும். மாய பிம்பம் இருக்க வேண்டிய இடத்துல பொருளை வச்சுட்டு ரைட் முதல் ஆரம்பத்துல பொருள் இருக்க வேண்டிய இடத்துல பிம்பம் வருமானு பார்ப்போம். மாறி அந்த செயற்பாடை செய்வோம். இங்க நீங்க படிக்கிறது மெய்ப்பொருள். அதாவது நீங்கள் முதல் நோமலா வைக்கிற பொருள் உங்களை முன்னுக்குத்தானே பொருள் கண்ணுக்குள்ளதானே வைக்கிறோம். அதனால தான் அதை சொல்றது மெய்ப்பொருள் என்று சொல்றது. ரைட். அதான் சொன்னா மெய்ப்பொருளுக்கான ஒரு குழிவாடியில தோன்ற என்னது கதிர்படம். இப்ப இந்த பார்த்த விதிகளை வச்சு கொண்டு தான் ரைட் நாங்கள் பார்க்க போறோம். முதலாவது வந்து பொருள் எஃப்க்குள்ள, அதாவது குவியத்துக்குள்ள. ஒரு பொருள் குவியத்துக்குள்ள வச்சவென்றால் அந்த ஒளித்தெரிப்பு விதிகளை அப்படியே பயன்படுத்த போறீங்க. இதான் ஞாபகம் இருக்க வேணும். வேற ஒன்றும் இல்லை. ரைட். அப்ப பொருள் இப்ப எங்க வைக்க போறோம்? குவியத்துக்குள்ள. எப்பயுமே தெரியுமா ரசப்பூச்சிக்குள்ள நாங்கள் பொருளை வைக்க இயலாது. ரசப்பூச்சிக்கு இந்த பக்கம். ரைட். அதுல முதலாவது வந்து சரியாக இருக்க வேணும். ரைட். இப்ப பொருளை நான் இங்க வைக்கிறேன். எஃப்க்குள்ள ஒரு பொருளை வச்சால் முதலாவது விதி சொன்னால் தலைமையச்சுக்கு சமாந்தரமாக வாரவர். ரைட். ஒரு தலைமையச்சுக்கு சமாந்தரமாக வரும் ஒளிக்கதிர் குவியத்தினூடாக போகும். முதலாவது விதி. இரண்டாவது விதியில ரெண்டாவது சொன்னால் இதுல நாங்கள் கூடுதலா ரெண்டே ரெண்டு விதி. முதலாவது தலைமையத்துக்கு சமாந்தரமாக வருவர் குவியத்தினூடாக போவார். ஒளியியல் அதாவது வளைவு மையத்துல படுறவர் பட்டு திருப்பி என்ன செய்வார்? தெரிப்படைவார். அப்ப வளைவு மையத்துல படுகிற கதிர் அடுத்த ரெண்டாவது. ரைட். வளைவு மையத்துல படுறவர் என்ன செய்வார்? திருப்பி அதே திசையில பட்டு தெரிப்படை. ரைட். அப்ப வளைவு மையத்துல இந்த ஒரு பொருளினுடைய மேல உச்சி அதே திசையில அவர் இப்படி என்ன செய்வார்? பட்டு திருப்பி தெரிப்படைகிறார். அப்ப பிம்பம் வரணும். அப்ப இந்த ரெண்டையும் இதுக்குள்ள நான் சொன்ன நான் ரசப்பூச்சிக்குள்ள வரைக்குள்ள புள்ளி பொருள் மாதிரி நட்டுவீங்க. இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணினால் இதுக்குள்ளதான் அது ரெண்டும் ஜாயின் ஆகும். அப்ப இது பிம்பம் ஆப்ஜெக்ட் பொருள். இது பிம்பம் ஐ என்று போற இமேஜ். அப்ப இந்த பிம்பத்தில இயல்பு எப்படி இருக்கும்? முதலாவது வந்து பொருளை விட இவர் எப்படி இருக்கிறார் அதை சொல்லுவீங்க. உருப்பெருத்தது. இரண்டாவது தெரியணும் இவரும் நிமிர்ந்திருக்கிறார் இவரும் நிமிர்ந்திருக்கிறார். நிமிர்ந்தது. அடுத்த இந்த பிம்பம் எப்படிப்பட்டது? இவரை விட பெருத்திருக்கிறார் நிமிர்ந்திருக்கிறார். இந்த ரசப்பூச்சுக்குள்ள வரும் கண்ணை நாங்கள் இங்க வச்சுத்தான் பொருள் இருக்கிற பக்கம் வச்சு பார்க்கலாம் அந்த பிம்பத்தை. அப்ப கண்ணால நேரடியாக பார்த்தால் அது என்ன பிம்பம்? மாய பிம்பமாக இருக்கும். ரைட். அது என்னவாக இருக்கும்? மாய பிம்பமாக இருக்கும். ரைட். இது முதலாவது. ரெண்டே ரெண்டு விதிதான் பாவிக்கப்பட்ட தலைமைச்சுக்கு சமாதானமாக குயத்துக்குடாப்பவும் ஒளியியல் மையத்திடம் போறது அதே திசையில பட்டு தெரிக்கும். இந்த அம்புக்குறி முக்கியம். அப்ப இது எங்க பயன்படுத்தப்படுது? ஒரு குழிவாடியில. ரைட். இதுதானே நாங்கள் முதலாக பார்க்கிறோம். எங்க பயன்படும்? பல் வைத்தியர் ஒரு பல்ல பார்க்கல. அப்ப அவர் என்ன பின்னுக்கு திரையெல்லாம் வச்சு பார்க்கலுமா? நேரடியா அவர் குழிவாடியை வச்சு என்ன செய்வார்? குழிவாடியை எங்க கொண்டு போய் வைப்பார்? அதாவது பல்லுக்கு நல்லா பக்கத்துல அவர குவியத்துக்கு உள்ளதான் பொருளை கொண்டு வந்து பிம்பத்தை பார்க்கலாம். இந்த படத்தை வந்து கேட்கலாம். ஒரு பல் வைத்தியர் ஒரு பல்ல பார்க்கல எப்படியான பிம்பம் தோன்றும் என்றால் உங்களுக்கு தெரியணும் பொருள் வந்து குவியத்துக்குள்ள. ரைட். இந்த படத்தை கிருங்கும். இதுதான் நாங்கள் பொதுவாக நேரடியாக பார்க்கிற பிம்பங்களுக்கு பயன்படுறது.
எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கலாம், ரைட்? ஆனா இந்த டைம்ல இப்ப எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனா பேப்பர் தந்த உடனே தான் தெரியாத. ஆகவே இதை குறிச்சு கொள்ளணும். நீங்க கண்ணால பார்த்து ஸ்கேன் பண்றதை விட்டுருங்க. தயவு செய்து பென்சிலாலேயோ இதுக்கண்டு ஒரு கொப்பி வச்சிருந்தீங்கன்னா அதை படிக்கிற வளமையான கொப்பிலேயே இதை நீங்கள் ஒவ்வொரு ஒரு பாடமா ஷோர்ட்டா நோட் பண்ணி கொண்டு போனா நல்லமே. அடுத்த ரெண்டாவது, ரைட்? இப்ப பொருள் எஃப்க்குள்ளேயே இனி பொருள் எஃப் இல்ல, ரைட்? குவியத்துல வச்சால் பொருளை, ரைட்? நீங்களாவே நீ படம் கறிக்கொண்டு போகலாம். பொருளை வந்து நான் எஃப்லேயே சரியா வைக்கிறேன். அப்ப வளமையான விதி, ஒளித்தெரிப்பு விதி, தலைமையேச்சுக்கு சமாதானமாகிறவர் குவியத்தினூடாக போவார், ரைட்? இந்த மேல பொருள்ல மேல் பக்கம் தான் நாங்கள் எடுத்து பார்க்கிறார். அப்ப கீழே சரியா இருந்தா அந்த உயரம் சரியா வருமா? அடுத்தது வளைவு மையத்தில் இருக்கிறவர், நாங்கள் பொருளை வந்து வளைவு மையத்தினூடாக கிரணமண்டா அதே திசையில பட்டு என்ன செய்வார்? தெரிப்படைவார், ரைட்? அப்ப இது ரெண்டையும் திருப்பி இப்படி நிட்டுறீங்க. எங்க வருகிறது பிம்பம்? பிம்பம் பார்த்தோம் என்றால் முடிவிலியில வரும். அப்ப பொருள் சரியா குவியத்துல வச்சோம்னால் பிம்பம் எங்க வரப்போகுது? முடிவிலியில வரும். பிம்பம் முடிவிலி, ரைட்? இதை ரெண்டாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப ரஃபா குறிங்க, அது கண்டிப்பா அடிமட்டம் வச்சு சரியான அளவு திட்டங்களை பார்த்து கீறாதீங்க. ஐடியா தெரிஞ்சா அது சரியா வரும். முதலாவது அழைக்கிறேன். இந்த ரெண்டாவது தான் நாங்கள் இனி போக பிறகு பொருள் முடிவிலியில் என்று ஒரு படிப்போம். 2Fக்கு அப்பால் பிறகு இன்னும் ஒன்று கடைசியா விஷயம் ஒன்று இருக்கும். பொருள் முடிவிலின, பொருள் முடிவிலியில இருக்க பிம்பம் எங்க வருவார்? குவியத்துல வருவார். இதுக்கு மறுதலையான விஷயம்தான் இப்ப படிப்படியா போக பார்ப்போம். பொருள் முடிவிலே இருந்தா பிம்பம் எங்க வரப்போகுது? குவியத்துல வரும், ரைட்? அப்ப அங்க பொருள் வந்து எப்படி இருக்கும்? அந்த பொருள் வந்து பெருசா இருக்கும். இங்க பார்க்க அந்த பிம்பம் குவியத்துல வரைக்கும் சின்னதாக இருக்கும், உருச்சிருத்ததா இருக்கும். அதே நேரம் பிம்பம் இங்காலதான் வரும். என்ன பிம்பமா இருக்கும்? மெய் பிம்பமாக இருக்கும். இந்த ஒரு இயல்பு இருக்குது, உங்களோட படிப்பீங்கள். பொருளானது முடிவிலியில இருக்கீங்க. ஒரு 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 மாணவன் என்ன ஒரு ஆய்வு கூடத்தின் ஜன்னலூடாக ஒரு மிக தொலைவில் உள்ள ஒரு மரத்தினை அவதானிக்கும் போது குழிவாடியினூடாக அதுல தோன்ற பிம்பம் எப்படிப்பட்டது? முடிவிலி என்றால் சரியா பிம்பம் குவியத்துல வரும், உருச்சிறுத்ததா இருக்கும், ரைட்? அதே நேரம் எப்படியான பிம்பம்? மெய் பிம்பமாக இருக்கும், ரைட்? பார்ப்போம். இதுல இயல்புகள் பார்த்து கொண்டு வரைக்கும் அதுக்கு கதிர்படம் இல்லையே, அதான் சொன்னான். அடுத்த மூன்றாவது பொருள் எஃப்க்கும் 2Fக்கும் இடையில, எஃப்க்கும் 2Fக்கும் இடையில், ரைட்? பொருளானது இப்ப எங்க இருக்கிறா? எஃப்க்கும் 2Fக்கும் இடையில. இப்ப பொருள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தலைமையத்துக்கு சமாந்தரமாவாரது குவியத்தினூடாக போகும், முதலாவது விதி. ரெண்டாவது என்னது? ஒளியியல் மையத்துல படுறவர் அதே திசையில வந்து பட்டு தெரிப்படையும். சரி, ஒளியியல் மையம் என்ன? வளைவு மையம். அதைத்தான் நான் சி என்னும் சொல்லலாம், அல்லது இவற்றை இருமடங்கு 2F என்னும் சொல்லலாம். அப்ப வளைவு மையத்துல படுறவர் அதே திசையில என்ன செய்வார்? அந்த படத்தை சரியாக்குனீங்கன்னா சரியா, இதுல பட்டு திருப்பி அதே திசையில பட்டு திருப்பி தெரிப்படைவார். அப்ப எஃப்க்கும் 2Fக்கும் வைக்கல இது ரெண்டு கதிர்படத்தையும் நீங்கள் நீட்டினீங்கள் என்றால் இந்த 2Fக்கு அப்பால் வரும், ரைட்? இந்த ரெண்டையும் நீட்டினீங்க என்றால் 2Fக்கு அப்பால் இது வந்து குரோஸ் ஆகும், ரைட்? இது ரெண்டும் எங்க ஜாயின் ஆகும்? இந்த பொருளை வந்து நாங்கள் எஃப்க்கும் 2Fக்கும் இடையில வைக்கல 2Fக்கு அப்பால் வரும். இப்ப பொருள் எங்க இருந்து எங்க போகுது? ஆடிய விட்டு விளத்தி கொண்டு போகும். அப்ப பொருள் இப்ப எங்க வாரா? 2Fக்கு அப்பால் வாரா, ரைட்?
இப்ப சாரி நான் இதுல வில்லை எண்ணெய்ச்சி கொண்டு போயிடுறேன். டூ எஃப் இப்ப டூ எஃப்க்கும் எஃப்க்கும் இதுல இருக்குது. தலைமையீட்டுக்கு சமாந்தரமா வாரவர் டூ எஃபினூடாக போவார். அடுத்தது வளைவு மையத்தில படுறவர் அதே திசையில இப்படி இந்த இதுல கீறீங்க. இது ரெண்டும் இங்க ஜாயின் ஆகாம ரைட் இதே திசையில பட்டு திருப்பி என்ன செய்யும் தெறிப்படை. அப்ப ரெண்டு கதிரும் பார்த்தோம்னால் இங்கதான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகும். அது சரியா கண்டீங்கன்னா சரியா ஜாயின் ஆகும். அப்ப பொருள் இங்க இருக்கிறார், பிம்பம் இங்க வருகிறது, இமேஜ். இது பொருள். இந்த பொருளை விட இந்த பிம்பம் எப்படி இருக்கும்? உருப்பெருத்ததாக இருக்கும். உருப்பெருத்த சந்தர்ப்பங்கள் குழிவாடியில வந்து தோன்றது ரெண்டே ரெண்டு சந்தர்ப்பம். ஒன்று பொருள் எஃப்க்குள்ள இருக்கைக்குள்ளையும், இரண்டாவது பொருள் எஃப்க்கும் டூ எஃப்க்கும் இடையில இருக்கைக்குள்ளையும் தான் பொருள் பிம்பம் உருப்பெருத்ததாக தெரியும். ரைட் இதெல்லாம் கேள்வியா நீங்க அந்த நேரம் கதிர்படத்தை குறிப்பாக்க இயலாது. ரைட் அப்போ ஒன்று பொருள் எஃப்க்குள்ள இருக்க மாய பிம்பம் வந்தது, அந்த பிம்பம் பொருளை விட பெருத்ததா இருந்தது. அடுத்தது எஃப்க்கும் டூ எஃப்க்கும் இடையில பொருளை வைக்க பிம்பம் டூ எஃப்க்கு அப்பால் வந்தவர், அந்த சந்தர்ப்பத்திலையும் பிம்பம் எப்படி இருந்தது? உருப்பெருத்ததா இருந்தது. இந்த ரெண்டு கன்செப்டையும் எடுத்துக்கொள்ளுங்க, உருப்பெருத்த சந்தர்ப்பங்கள். அதே நேரம் இது உங்களுக்கு தெரியும், பொருள் இருக்கிற பக்கமே பிம்பமும் வந்துட்டு. அப்ப இத கண்ணால பார்க்கலுமா? இல்ல. அப்ப இது என்ன பிம்பம்? உண்மை பிம்பம் அல்லது மெய் பிம்பம் என்று சொல்லுவோம். பொருள் நிமிர்ந்ததாக இருக்கிறார், பிம்பம் தலைகீழானது. பிம்பம் எப்படி இருக்குது? தலைகீழானது. அடுத்தது இந்த பொருள் தோன்றது எங்க தோன்றார்? டூ எஃப்க்கு அப்பால் அந்த பிம்பம் தோன்றப்படுது. டூ எஃப்க்கு அப்பால். ரைட் அதெல்லாம் குறிச்சு கொள்ள கூடா. என்றால் நான் அவ்வளவு டைம் தரையில்லாத நான் சொல்லிக்குள்ளேயே சொல்ல முதலே தெரிஞ்சாக்கள் அந்த படங்களை கீறி வச்சிருவோம். பிராக்டிஸ் தானே. இந்த கேத்திர கணித ஒளியியல் என்றது பிராக்டிஸ். கதிர்படம் கீறது திருப்பி திருப்பி வரணும். அடுத்த நாலாவது பார்த்தீங்கன்னா பொருள் சரியாக டூ எஃப்ல வைக்கிறோம். பொருளை டூ எஃப்ல வச்சால் இந்த கதிர்படம் கீறதுக்கான ரெண்டு விதியும் தெரிஞ்சால் சரி, அவ்வளவுதான். எக்ஸாமுக்கு போன உடனே நீங்கள் என்ன தலைமையத்துக்கு சமாந்தரமா வர்றது டூ எஃபினூடா போகும். இந்த வளைவு மையத்தில் படுறது அப்படியே என்ன செய்யும்? பட்டு தெரிப்படை. அடுத்தது இப்ப பொருளை நான் எங்க வைக்கிறேன் என்றால் சரியாக டூ எஃப்ல வைக்கிறேன். இப்ப டூ எஃப்லயே பொருளை வச்சா இதுல வரைக்குள்ள தான் அந்த விதி கொஞ்சம் மாறும். பழமையா வார முதலாவது தலைமையத்துக்கு சமாந்தரமா வாரவர் குவியத்தினூடாக போவார். தலைமையத்துக்கு சமாந்தரமா வாரது குவியத்தினூடாக போகும். ரெண்டாவது இப்ப இங்க டூ எஃப்ல இருந்து டூ எஃப் இருக்கிறோமோ இல்ல, அதால இங்க நாங்கள் வேற மற்ற விதி ஒன்றை பயன்படுத்துவோம். குவியத்தினூடாவாரவர் தலைமையச்சுக்கு சமாந்தரமாக போவார். ரைட் இந்த குவியத்தினூடாவாரார். ரைட் இப்ப இப்படி பார்க்கிறோம். குவியத்தினூடாவாரவர் திருப்பி என்ன செய்வார்? இப்படி தலைமையச்சுக்கு சமாந்தரமாக போகும். இந்த குவியத்தினூடாக வாரவர் இந்த எஃபினூடாக இப்படி வாரவர் தலைமையச்சுக்கு இப்படி சமாந்தரமாக போகும். அப்ப இந்த ரெண்டு பிம்பம், இந்த ரெண்டு கதிரும் இடையில இடத்துல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா சரியா இந்த பிம்பம் பொருள் இருக்கிற இடத்திலேயே அந்த பிம்பம் என்ன செய்யும்? தோன்றும். ரைட் கொஞ்சம் அளவு திட்டம் பிழைச்சனால இதில் பிழைச்சிட்டது. சரியா பொருள் இருக்கிற இடத்திலேயே பிம்பமும் என்ன செய்யும்? தோன்றும். இங்க ரெண்டே ரெண்டு விதி தான் ஒரு கதிர்படத்துக்கு கீறுவதற்கு அவசியமானது, மினிமம். ஒன்று தலைமையத்துக்கு சமாந்தரமாக வரது குவியத்தினூடாக போகுது, குவியத்தினூடாக வரவர் தலைமையத்துக்கு சமாந்தரமாக போவார். இந்த பொருளும் இந்த பிம்பமும் எப்படி இருக்கும்? ஒரே அளவானது. இப்ப
இப்ப பிம்பத்திர இயல்பு கேட்கிறார் என்றால் அப்ப பொருள் அளவானதாக இருக்கும். இவர் நிமிர்ந்திருப்பார், இவர் எப்படி இருப்பார், தலை கீழானதாக இருக்கும். அடுத்தது இவரை பார்த்தோம் என்று சொன்னால் எங்கட கண்ணால பார்க்கலுமா, இஞ்சால இல்ல, ஆடிக்கு இந்த வெளிப்பக்கமா வந்திருக்குது மெய் பிம்பம். அதே 2Fல தான் என்ன செய்து தோன்றும். இந்த விதி மட்டும் இங்க மாறும. பழமையா நாங்கள் பார்த்த தலைமைச்சுக்கு சமாந்தரமாவாறது குவியத்தினூடா போகும், வளைவு மையத்திடப்படுறது அதே திசையில பட்டு தெரிப்படையும். இங்க எஃபினூடா வாரவர் தலைமைச்சுக்கு சமாந்தரமாகும். ரைட். அடுத்தது தலைமைச்சுக்கு சமாந்தரமா வாரவர் எஃபினூடாவும் போகும். இதுல ஒரு கேள்வி வந்தது. ரைட். உபாமானத்தில பேப்பர்ல ஏதோ ஒரு கேள்வி ஒன்று வந்தது. அதாவது இப்ப கேட்டவர் ரெண்டு விதி, அதாவது ஒரு எதிர்மறையான இரண்டு விதிகளையும் பாவிக்கும் போது குழிவாடியில் தோன்றும் பிம்பத்தின் இயல்புகள். எதிர்மறையானது, சமனானதும் எதிர்மறையானதுமான விதிகள். இங்கதான் அந்த விதி பயன்படுத்துறான். தலைமையீட்டுக்கு சமாந்தரமாவாரவர் குவியத்தினூடா போறார், குவியத்தினூடாவாரவர் தலைமையீட்டுக்கு சமாந்தரமா போறார். அந்த ரெண்டு இதுல வார கேள்வியை நீங்க மெயின் பண்ணணும். படங்குற தெரிஞ்சாலும் அதுல எப்படி கேள்வி வரும் என்று. ரெண்டு எதிர்மறையான விதிகள் பயன்படுத்தப்படுது. அடுத்த 5வது பொருள். இனி பார்த்தோம் என்றால் 2Fக்கு அப்பால் பொருள் 2Fக்கு அப்பால். 2Fக்கு அப்பால் என்று சொல்லிக்கலாம். பொருள் எங்க வைக்கிறோம், 2Fக்கு அப்பால். ரைட். பொருளை 2Fக்கு அப்பால் வைத்தால் தலைமையீட்டுக்கு சமாந்தரமா வாரவர் இந்த குவியத்தினூடா போவார். ரைட். ரெண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பொருள்ல இருந்து 2Fக்கு தான் கீறுவோம். இதை நாங்கள் கீறினோம் என்று சொன்னால் 2Fனூடா வாரவர் ரைட் திருப்பி என்ன செய்வார், அதே திசையில பட்டு தெரிப்படை. ரைட். 2Fனூடா வாரது அதே திசையில பட்டு திருப்பியும் இப்படி தெரிப்படை. ரைட். அதாவது இப்படி வாரவர்